ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் மெக்கன் ட்ரீம் பாய். இப்போது மேக்ஸ் 100 வால்வு லீக்கேஜ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்லெட் வால்வு, அவுட்லெட் வால்வு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஷார்ட்டில் பார்க்க போகிறோம். இப்போ இன்லெட்டில் வந்து நான் பெட்ரோல் ஊற்றி உங்களுக்கு வந்து செக் பண்ணுறேன். இன்லெட் வால்வு எப்பவுமே வந்து பெருசாக இருக்கும், அவுட்லெட் வந்து சின்னதாக இருக்கும். இன்லெட் போர்ட்டில் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக சப்ளை பண்ணி ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணி இந்த கேஸுக்குள்ளே பாருங்கள். சப்போஸ் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வால்வு மாற்றியே ஆகணும். இது வந்து சீஸான வண்டிங்கிறனால நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் லீக் வரல, இருந்தாலும் வால்வு வந்து டேமேஜ் இருக்குது. இதில் லீக் வரும். இந்த இடத்துக்கு லீக் கண்டிப்பாக பெட்ரோல் லீக் இருந்தால் வால்வு போயிடுச்சு. நீங்கள் வால்வு செட்டிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது இன்லெட் வால்வு செக் பண்ணியாச்சு. இப்போ அவுட்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால்வு செக் பண்ணுறக்காக எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக நீங்கள் வந்து பெட்ரோல் சப்ளை பண்ணணும். பெட்ரோல் சப்ளை பண்ணி அந்த சின்ன போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வால்வு, அதுலேயும் லீக் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கே வரல. இருந்தாலும் பாருங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து சீசன்னா கண்டிப்பாக வால் செட்டிங் பண்ணி ஆகணும். இருந்தாலும் செக் பண்ணுற ப்ராசஸ் இது தாங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்போர்ட்.